எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நாங்கள் ஒரு சிறு தொழில் மக்களே. இது வீட்டில் இருந்து வேலை பார்த்துட்ருக்கோம். இது எப்படிங்கன்னா நாங்கள் வந்து இது துணின்னு சொல்லுவோம், பீஸுன்னு சொல்லுவோம். இது வந்து எங்களுக்கு வந்து எப்படின்னா வீட்டிலே கொண்டு வந்து போடுறாங்க மக்களே எங்களுக்கு. நாங்கள் ஒரு 30 கிலோ இல்லை 20 கிலோ நம்மளால் முடிஞ்சது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொண்டாந்து வீட்டில் போட்டுருவாங்க மக்களே. வீட்டில் உட்காந்து தான் அந்த வேலை செஞ்சிட்ருக்கோம். எப்படின்னா இப்போ இல்லத்தரசிகள் வேலைக்கு போக முடியாதவங்க, வயசானவங்க, குழந்தைகளை பார்த்துட்ருக்குறவங்க அவங்களாம் எப்படின்னா அது வீட்டில் இருந்து ஒரு சிறு தொழில் மாதிரி இது வந்து பார்க்கலாம் மக்களே. இப்போ நான் வந்து 2 வருஷமாக தான் நான் இருந்து இதை பார்த்துட்ருக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இதேமாரி நீங்கள் வீட்டில் இருந்தே பண்ணலாம். நம்ம எந்த வேலை செஞ்சால் என்ன மக்களே, நம்ம வந்து கைத்தொழில் தானே. இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு மக்களே, அதை நான் செய்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா அதை நீங்கள் செய்யலாம், வீட்டில் இருந்தே செய்யலாம். நம்ம வந்து எல்லாத்துக்கும் எல்லாரையும் எதிர்பார்க்க முடியாதுல்ல. இது வந்து நம்ம கைத்தொழில், நம்ம கையில் கொஞ்சம் 5-10 இருந்தால் தான் நம்ம ஏதோ ஒன்று நம்ம பார்த்துக்கலாம், வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்களே நாங்கள் அந்த வீட்டில் உட்காந்தே நான் பிரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ தான் நான் புதுசாக இது வந்து இந்த சேனல் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இல்லைக்கா இந்த சேனல் எங்களுக்கு பிடிச்சிருக்குக்கான்னா வேறு மாதிரி எடுத்து போடுங்கக்கான்னு சொன்னாங்க கூட நாங்கள் வந்து எடுத்து போடுறோம் மக்களே உங்களுக்கு. இதை நான் ஃபஸ்ட் டைம் ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் படபடப்பாக இருக்குது. நீங்கள் எதுவும் நீங்கள் யோசிக்க வேண்டாம். என்னை பிடிச்சிருக்கு, நீங்கள் தொழிலுக்கு பார்க்குற ரைட்டு தாக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் இந்த மாதிரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இதில் வந்து நான் இப்போ பிரிக்கிறது வந்து கலர் பிரித்தேன்னா எப்படின்னா எனக்கு வந்து இது வந்து 27 ரூபா கொடுப்பாங்க ஒரு கிலோவுக்கு. 27 ரூபா கொடுக்குறாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 5 கிலோ நல்லா பிரித்தா துணி நல்லா வந்து 5 கிலோ 6 கிலோ நான் பிரிப்பேன். அப்படி இல்லையா வீட்டில் வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த வேலையை முடிச்சு வச்சுட்டு கொஞ்சம் ஸ்லோவாக உட்காந்து ஓட முடியலை, அப்படி இல்லைன்னா ஸ்லோவாக உட்காந்து பிரிக்கலாம் கூட பிரிக்கலாம். இது வந்து நம்ம தொழில் தானே மக்களே, நம்மளே எப்போ வேணாலும் பிரித்து போட்டுக்கலாம்.